இது வந்து ரெஸ்டோரேஷன் பத்தி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பத்தி நாங்க இப்போ சொல்ல போறோம், டீடைலா சொல்ல போறோம். ஸோ இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா எம் சீரிஸ் வெஹிக்கிள். எனக்கு நிறைய என்கொயரிஸ் வந்ததுலேயே பாத்தீங்கன்னா எம் சீரிஸ் ரிலேட்டடா தான் வரும். இது வந்து பாத்தீங்கன்னா 1970 அண்ட் திஸ் இஸ் 1970. நாங்க இப்படி ஒரு ஸ்கிராப்பான ஒரு கண்டிஷன்ல வெஹிக்கிளை பர்ச்சேஸ் பண்ணி அதை வந்து கம்ப்ளீட்டா கஸ்டமரோட நீடுக்கு தகுந்தாப்புல நம்ம ரெஸ்டோர் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த வெஹிக்கிள் வந்து ஃபார் சேல். இது வந்து ஆல்ரெடி ஒரு கஸ்டமருக்கு வெஹிக்கிளை காமிச்சு அதை அவர் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல இப்போ ரெடி பண்ணிருக்கோம். இப்போ டெலிவரி ஆக போகுது. பேட்லாக்னா நிறைய பேர் என்கிட்ட क्वेश्चन கேக்குறாங்க. அப்படினா என்ன அப்படினு பேட்லாக் இன் சென்ஸ் நிறைய பேர் கேக்குறாங்க 15 இயர்ஸ் பண்ண முடியுமா அப்படினு. அதர் ஸ்டேட்ல இருந்து வெஹிக்கிள் வாங்கிட்டு வந்து இங்க ரீநம்பர் பண்ணா அந்த மாதிரி பண்ண முடியும். நம்ம ஊர் ரெஜிஸ்ட்ரேஷன்ல பண்ணும்போது 5 இயர்ஸ் மட்டும் தான் வரும். Hey hello viewers, welcome to Janani Motorz. This is Deepak. Welcome back to our channel. So இது வந்து ரெஸ்டோரேஷன் பத்தி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பத்தி நாங்க இப்போ சொல்ல போறோம், டீடைலா சொல்ல போறோம். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எம் சீரிஸ் வெஹிக்கிள். எனக்கு நிறைய என்கொயரிஸ் வந்ததுலேயே பார்த்தீங்கன்னா எம் சீரிஸ் ரிலேட்டடாக தான் வரும். ஸோ எம் சீரீஸில் வந்து ரெண்டு வேரியன்ட் இருக்குது. ஸோ ஒன் இஸ் G2 அண்ட் அதர் ஒன் இஸ் B1. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா B1 பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 1969 இருந்து 1971 வரைக்குமே அதில் எம்ல தான் வரும். ஸோ அந்த பி சீரீஸ் தான் இப்போ நம்ம அதை பார்க்க போகிறோம். ஸோ இது ரெண்டுமே சிமிலர், ஒரே ஏஜ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 1970 அண்ட் திஸ் இஸ் 1970. ஸோ 70 எண்ட், இது 70 ஸ்டார்டிங். ஸோ இதான் இந்த வெஹிக்கிளோட. இது ரெண்டு பேருக்குமே ஒரே வயசு. என்னன்னா இதை கம்ப்ளீட்டாக ரெஸ்டோர் பண்ணியிருக்கோம். இது ரெஸ்டரேஷன் இல்லாமல் இருக்குது. ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நிறைய பேர் இதை எப்படி ரெடி பண்ணுவீங்க, என்னென்ன மாதிரிலாம் இருக்கும் வெஹிக்கிள்ஸ் இருக்குது, அதுக்காக தான் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் இப்போ அப்லோட் பண்ணுறோம். ஸோ இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெஹிக்கிள்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கிராப்பான ஒரு கண்டிஷன்ஸ்லாம் நாங்கள் வெஹிக்கிள் வாங்குகிறோம். ஸோ நாங்கள் சொல்கிறது வந்து பிஃபோர் ரெஸ்டோரேஷன். நாங்கள் இப்படி ஒரு ஸ்கிராப்பான ஒரு கண்டிஷனில் வெஹிக்கிளை பர்ச்சேஸ் பண்ணி அதை வந்து கம்ப்ளீட்டாக கஸ்டமரோட நீடுக்கு தகுந்தாப்புல நம்ம ரெஸ்டோர் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வரும்னா கலர் கரெக்ஷன்ஸ் வந்துடும். ஸோ அதுக்கப்புறமேட்டி வந்து பாடி கரெக்ஷன்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர் ஆர் டூ வேரியன்ட்ஸ் இன் சென்ஸ் ஒரிஜினல் இங்கிலாந்து மேக் ப்ராடக்ட்ஸ் போடுறனாலும் தாராளமாக போட்டுக்கலாம். அது காஸ்ட் வைஸ் வந்து ப்ரைஸ் எல்லா விஷயத்துலையுமே ஹையாக தான் இருக்கும். அண்ட் அதர் ஒன் இஸ் செல்ஃப் ஃபேப்ரிகேஷன் இன் சென்ஸ் அதே மாதிரி ரெப்ளிகா நம்மளால செஞ்சு பண்ணி தர முடியும். இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1970ஸ்க்கு இந்த மாதிரியான ஒரு மட்கார்ட், பாக்ஸ் மட்கார்ட் தான் வரும். ஸோ அதுக்கு முன்னாடி உள்ள செக்மெண்ட்ல 1960s ஸ்டார்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த டைப், இந்த நரம்பு மட்கார்ட்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி தான் வரும். ஸோ அப்படின்றப்போ உங்களுக்கு ஒரிஜினல் மட்கார்ட் போடாமல் எனக்கு வந்து எங்களுக்கு நீங்களே செஞ்சு கொடுங்க, ஃபேப்ரிகேஷன் அதாவது ஹேண்ட்மேட், இது எல்லாமே ஹேண்ட்மேட் தான். ஸோ எங்களுக்கு நீங்களே கஸ்டம் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இதில் எல்லா விதத்துலையுமே ஃப்ரண்ட் மட்கார்ட் பண்ணிக்கலாம், டேங்க் பண்ணிக்கலாம், டேங்க்ல உள்ள பேட்ஸ், ஹோல்ஸ் எல்லாமே நம்ம பண்ணிடலாம். சீட்ஸ்க்கு வர கிளாம்ஸ் எல்லாமே செஞ்சிடலாம். ஃப்ரண்ட் மட்கார்ட், ரியர் மட்கார்ட், சைட் டூல்ஸ் பாக்ஸ், ஏர் ஃபில்டர் பாக்ஸ், அதுக்கப்புறமேட்டி வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி கவர், செயின் கவர், இது எல்லாமே நம்ம ஃபேப்ரிகேட் பண்ணலாம். அண்ட் ஒன் மோர் திங், அப்புறம் இந்த வெஹிக்கிளோட ஓனர் வந்து என்கிட்ட நிறைய வாட்டி கேட்டார், எப்போ என்னோட வெஹிக்கிளை வந்து நீங்கள் வீடியோவில் போட போகிறீங்க, காமிக்க போகிறீங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தார். ஸோ பிரதர், உங்களுக்காக தான் உங்களோட வெஹிக்கிளை நான் கடைசியாக காமிச்சிட்டேன் வீடியோவில். ஸோ நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் பின்னாடி இருந்ததை, நீங்கள் கவனிக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்காக உங்களோட வெஹிக்கிளை நான் வந்து காமிச்சிட்டேன் எல்லாருக்கும். ஸோ இதோட இண்டிவிஜுவல் வீடியோ நம்ம போட போகிறோம். நல்லா பாலிஷ் ஒர்க்லாம் பண்ணி, செராமிக் பண்ணி, கோட்டிங் ஒர்க்ஸ்லாம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு மோனோகிராம்ஸ்லாம் போட்டு எல்லாமே இது வெஹிக்கிள் ரொம்ப ஸ்பெஷலாக வரும். ரொம்ப டீட்டெயில்டான ஒர்க்ஸ்லாம் பண்ணியிருக்கோம் இதில். ஸோ ரைடிங் வீடியோ, டெஸ்ட் ட்ரைவ் எல்லாமே இதில் போட போகிறோம். ஸோ பிரதர், உங்களுக்காக தான். ஸோ நான் உங்களோட வண்டியை வந்து நான் காமிச்சிட்டேன் வீடியோவில். ஸோ இதை நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்காகவே ரெண்டாவது வாட்டி நான் சொல்கிறேன், நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்டாண்ட்ஸ் கூட நம்ம பழைய காலத்து டெக்னாலஜி படி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்துக்குமே நம்மளுக்கு சிஎன்சிலையும் நம்ம பண்ணிக்கலாம், இல்லை நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான டிங்கர்ஸை வச்சு நம்ம ரெடியும் பண்ணிக்கலாம். ஸோ தேர் ஆர் டூ வேரியன்ட்ஸ். அதை தான் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அன் ஒரிஜினல் மட்கார்ட். இந்த மட்கார்டு வந்து நல்ல கேஜ் அதிகமாக இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ உள்ள ஸ்டேஜுக்கு தகுந்தாப்புல நம்ம ஜிஐ யூஸ் பண்ணி நம்ம லெஸ் வெயிட் உள்ள டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி வேணாலும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். இல்லை எனக்கு வந்து 100% இங்கிலாந்து மேட் மட்கார்ட்ஸ் தான் வேணும், ப்ராடக்ட்ஸ் தான் வேணும்னாலும் தாராளமாக அதை நாங்கள் அவுட் சோர்ஸ் பண்ணி உங்களுக்கு தந்துடுவோம். ஸோ காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா தேர் வில் பி அன் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டா அப்படின்னு. டூப்ளிகேட் தேர் ஆர் ரெப்ளிகாஸ். ஸோ நிறைய பேர் இதில் ரெப்ளிகாஸ்லாம் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி கிளாரிஃபிகேஷனுக்காக தான் இதை நம்ம கொடுக்குறோம்.
ஸோ இப்போ உங்களுக்கு கலர் டோன்ஸும் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெஹிக்கிள் வந்து ஃபார் சேல், இது வந்து ஆல்ரெடி ஒரு கஸ்டமருக்கு வெஹிக்கிளை காமிச்சு அதை அவர் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ டெலிவரி ஆக போகுது. இன்னும் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்குது. இதோட இண்டிவிஜுவல் வீடியோ நாங்கள் போட போகிறோம். ஸோ இதில் வந்து இதே மாதிரி உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் மாதிரியே இந்த வெஹிக்கிளை பண்ணணும்னா தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இது வந்து 1970s மாடல் எம் சீரீஸ் வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க. B1 இன்ஜினோட நம்பர் காமிக்கிறேன், வந்து பாருங்கள். இந்த 3 ஸ்க்ரூ வந்துடும். பிரீதரில் 3 ஸ்க்ரூ வந்து இதில் சீரீஸ் பார்த்தீங்கன்னா B1. இதோட ஃபுல் நம்பர்ஸ் எல்லாமே இதில் எல்லாமே தெரியும். ஸோ இதுதான் இந்த பி சீரீஸ் இன்ஜின். அதுக்கப்புறமேட்டி இங்கேயும் பாருங்கள், இதோடதும் ஒன்று தான். இதுலேயுமே பி சீரீஸ் இந்த 3 ஸ்க்ரூ. இந்த ஹார்ன்ஸ் போட்டிருக்கனால உங்களுக்கு தெரியுமா விசிபிளான்னு தெரில. இதுலேயும் ரெண்டுமே ஒரே இன்ஜின் தான். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெஹிக்கிளை ரெடி பண்ணணும் அப்படின்னா தாராளமாக ரெடி பண்ணிக்கலாம். இதில் எப்படி வேணால் நம்ம வெஹிக்கிளை மாற்றிக்கலாம். டேங்க்ஸில் மாற்றுற மாதிரி டேங்க்ஸ்லாம் வந்து குரோம் போட்டுனா போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் மட் கார்டு, ரியர் மட் கார்டு, ஸோ எப்படி வேணும்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். நீங்கள் எங்களுக்கு பண்ண வேண்டியது உங்களோட கலர் செலெக்ஷன்ஸ், அதுக்கப்புறமேட்டு ஐடியாஸ், இந்த மாதிரி இந்த வண்டிக்கு இப்படி வேணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு தகுந்தாப்புல தான் நம்ம வெஹிக்கிள்ஸ் எல்லாமே நம்ம பண்ண போகிறோம். இதில் 60% எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஒரிஜினலாக தான் இருக்குது. ஸோ இதையே நம்ம அப்படியே நம்ம ரீஒர்க் பண்ணி இதிலே பெயிண்ட் ஒர்க்ஸ்லாம் பண்ணி பேப்பர்லாம் கரெக்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த வெஹிக்கிளோட டியூரேஷன் எவ்வளோ நாள் ஆகும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வெஹிக்கிளை கம்ப்ளீட்டாக ரெஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து மினிமம் டைம் ஆஃப் 3 months ஆச்சு வேணும். ஏன்னா பேப்பர் ஒர்க்ஸுக்கே உங்களுக்கு 1 month சாலிடாக 1 to 1.5 months கண்டிப்பாக போயிடும். ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் சொல்கிறபடி பேட்லாக் ஆன்லைனில் இந்த வெஹிக்கிளை ஃபஸ்ட்டு ஏற்றணும். பேட்லாக் இன் சென்ஸ், பேட்லாக்னா நிறைய பேர் என்கிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா என்ன அப்படின்னு. பேட்லாக் இன் சென்ஸ் அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த வெஹிக்கிள் வந்து வேலிடாக இந்த தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்குதா, டிஎன் ஆர்டிஓ ப்ரொசீடிங்ஸ் படி இருக்குதா, இதோட ஃபிட்னஸ் எத்தனை நாள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆன்லைனில் செக் பண்ணும் போது வரணும். இன்வேலிட் டாக்குமெண்ட்டாக இருந்துச்சுன்னா பேட்லாக் ஏர்லன்னு சொல்லி அர்த்தம். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் பேட்லாக். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்து இன்சூரன்ஸ் போடணும். இன்சூரன்ஸ் போட்டதுக்கு அப்புறமேட்டு இந்த வெஹிக்கிளுக்கு இன்சூரன்ஸ் காஸ்ட் வந்து உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் 1700. டிபெண்ட்ஸ் ஆன் த கம்பெனிஸ். ஸோ கம்பெனிக்கு தகுந்தாப்புல மாறும். 1700 to 1900 அந்த மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் பேட்லாக் அடுத்ததுக்கு அப்புறமேட்டி அதுக்கப்புறமேட்டி இன்சூரன்ஸ் போடணும். இன்சூரன்ஸ் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டி 2 or 3 days கூலிங் பீரியட் ஆனதுக்கு அப்புறமேட்டி எஃப்சி போகணும். ஸோ எஃப்சியில் வந்து உங்களுக்கு எத்தனை வருஷத்துக்கு நம்ம க்ரீன் டேக்ஸ் இந்த வெஹிக்கிளில் கட்டல, பொல்யூஷன், அதுக்கப்புறமேட்டு எஃப்சி, அதுக்கப்புறமேட்டி பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளோட ஸ்மோக் எமிஷன் பொல்யூஷன் சர்டிஃபிகேட் கொடுத்து டேக்ஸ் எல்லாம் போட்டு நம்மளுக்கு ஸ்மார்ட் கார்டில் வந்துடும். எத்தனை ஓனர்ஸ்ன்னு போட்டு எல்லாமே வந்ததுக்கு அப்புறமேட்டி ஆன்லைனில் வெஹிக்கிள் வந்துடும். நிறைய பேர் கேட்குறாங்க 15 years பண்ண முடியுமா அப்படின்னு. அதர் ஸ்டேட்லேருந்து வெஹிக்கிள் வாங்கிட்டு வந்து இங்கே ரீநம்பர் பண்ணால் அந்த மாதிரி பண்ண முடியும். நம்ம ஊர் ரெஜிஸ்ட்ரேஷனில் பண்ணும்போது 5 years மட்டும் தான் வரும். இப்போ சப்போஸ் 2023 இதை வந்து நம்ம எஃப்சி காமிக்கிறோம்னா 2028 வரைக்கும் இதோட எஃப்சி இருக்கும். 5 years மட்டும் தான் வேலிட். இன்சூரன்ஸ் இயர்லி ஒன்ஸ் போடணும். க்ரீன் டேக்ஸும் இயர்லி ஒன்ஸ் கட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் இதோட ப்ரொசீஜர். ஸோ அதுக்கப்புறமேட்டி பார்த்தீங்கன்னா மீன் டைம் வந்து இன்ஜின் ஒர்க் பார்க்கணும். இன்ஜின் ஒர்க்னா இன் சென்ஸ் நம்ம கம்ப்ளீட்டாக பிரித்து எல்லாத்தையும் பார்க்கணும். பெயிண்டிங் பீரியட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமேட்டி உங்களுக்கு தகுந்தாப்பில் உங்களோட இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃபேப்ரிகேட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அதை ஃபுல்லாக ஃபேப்ரிகேட் பண்ணி அசெம்பிள் பண்ணி அப்புறம் பிரித்து எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு திருப்பி பெயிண்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டி கரெக்ஷன் ஒர்க்ஸ்லாம் பண்ணி எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக தான் டெலிவரி ஒர்க்ஸ். ஸோ நிறைய பேர் இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறது, இந்த மாதிரி பெயிண்டிங் குவாலிட்டி பண்ணதுக்கு அப்புறமேட்டு செராமிக் கோட்டிங் பண்ணலாமா, பிபிஎஃப் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக பண்ணலாங்க. பிபிஎஃப் பண்ணுறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பிபிஎஃப் இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ்க்கு பண்ணுறதை விட நீங்கள் வந்து லேட்டஸ்ட் வெஹிக்கிள்ஸ்க்கு பிபிஎஃப் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லது. இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ்க்கு செராமிக் கோட்டிங் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ பிபிஎஃப்ன்ற போது உங்களுக்கு அதில் சாலிடான ஒரு மெட்டீரியல், கொஞ்சம் ஒரே ஷேப்பாக இருந்துச்சு, லேட்டஸ்ட்டில் வர மாதிரி இருந்துச்சுன்னா பண்ணலாம். இதில் நிறைய கர்வ்ஸ் அண்ட் இது வரனால நீங்கள் இதில் போட்டிங்கன்னா நிறையா அந்த பேட்ச் ஒர்க்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் மை சஜஷன் இஸ் யூ கோ ஃபார் அண்ட் செராமிக் கோட்டிங். ஸோ rather than going for an PPF you do ceramic. ஸோ அதுவும் நம்ம பண்ணிடலாம். ஸோ இது பண்ணதுக்கு அப்புறமேட்டு இதை மெயின்டெனன்ஸ்லாம் நார்மல் புல்லட் மாதிரி தான். நிறைய பேர் கேட்குறது வந்து இதுக்கு ரொம்ப பல லட்சம் செலவாகுமா இதுக்கு மெயின்டெனன்ஸுக்கு, அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஜென்ரலாக பி சீரீஸ், G2 சீரீஸ், இது B1, B2, B3 எந்த இன்ஜினாக இருந்தாலும் ஒரே செலவு தான். ஒன்றும் பெரிய லெவலெலாம் இது ஆகாது. ஆயில் மெயின்டெனன்ஸ்லேருந்து மெக்கானிக் கொடுக்கறதுலேருந்து ஜென்ரல் சர்வீஸ்னால் சாலிடாக இதுதான் ஆகும்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ 3500
மேக்ஸிமம் 3500 தான் ஒரு ஜென்ரல் சர்வீஸ்க்கு ஆகும் ஒவ்வொரு 5000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ். ஸோ இதான் ஜென்ரலாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறமேட்டு இதில் எக்ஸ்ட்ரா கேர் இன் சென்ஸ் வண்டி வந்து ஒரே ஆள் மெயின்டைன் பண்ணிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நாங்கள் வெஹிக்கிள்ஸ் கொடுக்கும் போது நாங்கள் ஒரே ஆளை தான் மெயின்டைன் பண்ண சொல்லுவோம். ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டுறது அதை ஆப்வியஸாக தடுக்க முடியாது. பட் ஆனால் ஃபார் பக்கத்தில் போயிட்டு வர்றது அது வேறு. ரொம்ப தூரமாக போயிட்டு ரொம்ப ரேஷ் டிரைவிங்லாம் இந்த வெஹிக்கிளில் பண்ணுற மாதிரி இதில் ஓட்ட முடியாது. இது ஜென்டலாக ஓட்டினா தான் அந்த ராயல் அந்த ஃபீலே கிடைக்கும். ஸோ அதனால் மை சஜஷன் இஸ் தட். ஸோ ரெஸ்டோரேஷன் பற்றி நீங்கள் நிறையா டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா தாராளமாக இந்த வெஹிக்கிள் வேணும், இதுக்கு கலர் பேட்டர்ன்ஸ் சப்போஸ் உங்களுக்கு ஐடியாஸ் இல்லைன்னா தாராளமாக எங்கள்கிட்ட வாங்க, நாங்களே உங்களுக்கு கலர் டோன்ஸ்லாம் சொல்லுவோம். எடுக்கிறவங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்கான கலர்ஸாக நம்ம பண்ணலாம். லைக் கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேல் க்ரீன், நல்ல மெரூன், அதுக்கப்புறமேட்டு அந்த பர்கண்டி கலர்ஸ், ப்ளூவில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அந்த பிகாக் ப்ளூ. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் யூனிக்கான கலர்ஸ் போனோம்னா இந்த வெஹிக்கிளுக்கு வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும். அண்ட் குரோம் வந்து நல்லா ஏற்றி கொடுத்தா இன்னும் ஃபைண்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுனாலும் ஐ கேன் கிவ் யூ சஜஸ்ட் யூ சம் ஐடியாஸ். எனக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குது இந்த வெஹிக்கிளை இப்படி பண்ணால் நல்லா இருக்குன்னு. வி கேன் ஷேர் த ஐடியாஸ். யார் கஸ்டமர்ஸ் இந்த வெஹிக்கிள் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வில் டிஸ்கஸ் அண்ட் தென் ப்ரொசீட் ஃபார் த ஒர்க். ஸோ டைம் எடுத்து நல்லாவே பண்ணலாம். ஸோ அர்ஜென்சியில் வந்து வெஹிக்கிள் பண்ணலான்னா தாராளமாக எனக்கு 15 நாளில் கொடுங்க, ஒரு மாதத்தில் கொடுங்கன்னா அது என்னால் முடியாது. ஸோ அப்படி சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆஸ் இட் இஸ் கண்டிஷனில் வெஹிக்கிள் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெஸ்டோரேஷன் பீரியட் டைம் அண்ட் எஃப்சிக்கு பேப்பர் ஒர்க்ஸுக்கு இந்த கண்டிப்பாக இந்த 3 months டைம் ஆகும். ஸோ அதனால் இந்த வெஹிக்கிளுக்காக தான் நான் இப்போ இவ்வளோ பெர்டிகுலராக இவ்வளோ டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். ஸோ வெஹிக்கிள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக வாங்க. எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் வெஹிக்கிள்ஸ் விண்டேஜ் வெஹிக்கிள்ஸ் பற்றிலாம் வேணும் அப்படின்னா எங்களோட பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹோப் யூ ஆல் கைஸ் என்ஜாய் திஸ் வீடியோ. ஸோ இன்னும் நிறையா வீடியோஸ் நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் எங்கள் பேஜில் போட்டுகிட்டே இருப்போம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ. பாய்.